வணக்கம், என் பேர் பட்டு. என்னோடய வெப்சைட்டோட பேர் freefincal.com. நான் எப்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி எழுதினாலும் இல்லை அதை பற்றி வீடியோ போட்டாலும் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 4-5 கமெண்ட் வரும். ஐயோ, இது ரொம்ப பயமாக இருக்கே, என்னால் இதெல்லாம் சத்தியமாக இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நடக்காது அப்படின்னு. நேற்றுக்கு நான் வந்து மாதத்துக்கு 1 lakh பென்ஷன் வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தமிழில் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கமெண்ட்டை. சார், தலை சுற்றுது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அதை கேட்ட பிறகு தலை சுற்றுறது நிற்கலை அப்படின்னு எழுதியிருக்காரு. இது உண்மைதான். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டைம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கேல்குலேஷன் பண்ணும்பொழுது தலை சுற்றணும். அதுதான் கரெக்டான ரியாக்ஷன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம், ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அது நார்மலான ரியாக்ஷன். எனக்கும் ரொம்பவே பயமாக இருந்தது. நானும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய கேல்குலேட்டர் எப்போ பண்ணேன்னா 2010 ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் பண்ணுறதுக்கு. அதை பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், freefincal.com அவர்கிட்ட அமைச்சேன். இந்த இன்புட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கேல்குலேஷன் தெரியும், பட் இன்புட்ஸ் தான் எனக்கு, ஃபார்முலா எல்லாம் எனக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம என்ன அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், ரிட்டர்ன்ஸு, இன்ஃப்ளேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு தான், இப்படி தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு அவர் பதில் அமிச்சார். ஸோ நான் போகிற பாதை வந்து கரெக்டுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் ஆனால் அப்போ வந்து டெஃபினட்டாக என்னுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேல்குலேஷன் வந்து அந்த அமௌண்ட் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அதோட ஜாஸ்தியாக தான் இருந்தது. அது எல்லாருக்குமே அப்படி தான் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் கம்பவுண்டிங்லாம் கிடையாது. இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தனம். ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அது டெட் மார்க்கெட்டோ, கோல்டோ, ஆயிலோ, ஸ்டாக்கோ, எந்த ஒரு கேபிட்டல் மார்க்கெட் ப்ராடக்டாக இருந்தாலும் திடீர்னு ரிட்டர்ன் வரும், திடீர்னு வராது. அந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். சப்போஸ் நம்ம நேத்தி பண்ண எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து நேத்திக்கு பண்ண ஒரு 4.5 கோடி ரிட்டையர்மெண்ட் கார்பஸை வந்து ஒரு 25 வருஷத்தில் அச்சீவ் பண்ணணும்னு வச்சுங்களேன் டார்கெட். நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எக்ஸலில் போடுற மாதிரி வருஷம் அழகாக 8%, 9%, 10%, ஏதோ ஒரு ரிட்டர்ன், 10% ரிட்டர்ன்னு வச்சுங்களேன். 10% ரிட்டர்ன் வருதுன்னு ஒரு அசம்ஷன்ஸ் போட்போம். அப்படி நீங்கள் வருஷம் நல்ல காமாக அழகாக கேரண்டீடாக 10% ரிட்டர்ன் வந்தால் கூட, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து இயர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 0, இது வந்து 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த கார்பஸ். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட கையில் ஒன்றுமே கிடையாது, 0%. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. 25 வருஷத்தில் உங்ககிட்ட 100% கார்பஸ் வந்துடும். 100%ங்கிறது அந்த 4.5 கோடி ரூபாய் டார்கெட். என்ன டார்கெட்டோ உங்களுடைய இலக்குன்னு வச்சுப்போமே, அது என்ன டார்கெட்டோ அதை நீங்கள் வந்து 25 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறீங்க. இது வந்து இயர்ஸ், இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். எவ்வளோ உங்ககிட்ட அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் 25 வருஷத்துக்கு கழிச்சு 100% வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50%, அதாவது ஒரு 2.25 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கு 20 வருஷம் கழிச்சு தான் வரும். 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. 4.5 கோடிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் டார்கெட்டு. ஆனால் அந்த 4.5 கோடியில் 50% 20 வருஷம் கழிச்சு தான் வரும். அதாவது 50%ங்கிறது 20 வருஷம் கழிச்சு தான் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் மீதி 50% வரும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு 9%, 10% ஒரு அசம்ஷன். நான் ஒரு வருஷமும் நல்ல சேம் ரிட்டர்ன் வர ஸ்மூத் கேல்குலேஷன். இந்த மாதிரி ஸ்மூத் கேல்குலேஷன்லேயே உங்களால் வந்து இந்த க்ரோத்தை வந்து உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்தாடா உனக்கு ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷனுக்கு உனக்கு 4.5 கோடி தேவை, திருப்பி அதே சொல்கிறேன், 4 கோடி 5 கோடி தேவை அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன் போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது, எங்கிட்ட ஒரு 2 லட்சம் கூட இல்லை, 1 லட்சம் கூட இல்லை, நான் எங்கே அவ்வளோலாம் பண்ண போகிறேன். ஏன்னா அது மைண்டு வந்து அது ஸ்ட்ரெயிட் லைன், இந்த 0 to 100% வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கணக்கு போடுது. அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. நான் இது போட்டிருக்கிறது சிம்பிள் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் 9%, 10% வருஷம் ரிட்டர்னு
இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் என்னால் இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஆனால் 50% அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆகுது. அது மீதி 5 வருஷத்தில் உங்களுக்கு அந்த 50% வந்துடுது. ஸோ இது உங்களால் இமேஜினே பண்ணவே முடியாது, ப்ரொஜெக்டே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்காது. இது கூட கண்ணா பின்னான்னு ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். உங்கள் வாழ்வே மாறிடும். நான் உண்மையே நான் சொல்கிறேன், 2013 ஆல்மோஸ்ட் ஒரு மே ஜூன்லலாம் என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஒரு 6 மாதம் கழித்து அந்த புல் ரன் ஆரம்பித்த பொழுது ஆக்சுவலாக நான் உட்காந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஜீரோ, இது என்ன உண்மையா இல்லையா, யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னு என்ன, ஏன்னா அவ்வளோ திடீர்னு கெயின். ஸோ இது உங்கள் வாழ்வில் வரும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கெயின் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். அதாவது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்கணும். ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னா என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோ தான், என்னுடைய ஸ்கில் செட்டு, என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இவ்வளோ தான், என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோ தான்னா என்னுடைய கனவுகள் இவ்வளோ தான் இருக்கணும். என்னோட நிறைய சம்பாதிக்கிறவன் வச்சுருக்க கனவை நான் வச்சுருந்தா அது ப்ராக்டிக்கல் கிடையாது. இதுதான் உண்மை. இது விரலுக்கேற்ற வீக்கங்கிறது இதுதான். என்னோடய சம்பாத்தியம் இவ்வளோன்னா என்னுடைய செலவுகளும், என்னுடைய கடனும், என்னுடைய கனவுகளும் அது அடங்கி தான் இருக்கணும். அது இருந்ததுக்கு பிறகு இருக்கிற அந்த மிச்சத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நான் ரிஸ்க் எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரிஸ்க் எடுத்தால்தான் என்னால் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை என்னால் தாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஸ்மூத்தாக வராது, கார்பஸ்லாம் க்ரோ ஆகாது. நான் எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, ஸ்மூத்தாக க்ரோ ஆனாலே உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. ஸோ நிஜ வாழ்க்கையில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட்டாக உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து என்னாலையும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். மெயினாக உங்களால் இதை இமேஜின் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் சத்தியமாக நடக்காது, இந்த பையன் சும்மா சொல்கிறான், இவன் பெரிய இவனுக்கு பணம் நிறைய இருக்குது அதனால் அப்படி பேசுகிறான்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. நானும் என்னுடைய கதையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டூத் பேஸ்ட்டை அமுத்தி இன்னும் ஒரு 2 நாள் வச்சுக்கலாமா புது டூத் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடின்லாம் நினச்சவன்னா அந்த நிலைமையிலிருந்து, கடன்லேருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு 10 வருஷத்தில் மாறிப்போச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற எனக்கு படிப்பு இருந்தது, குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது, அதுக்கேற்ற சம்பளம் இருந்தது, சம்பளம் உயர்வு இருந்தது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த ஹம்பிள் பிகினிங்ஸ் எல்லாருக்கும் எல்லார் மாதிரியும் எனக்கும் இருந்தது. அதை நான் என்றைக்கும் மறந்ததில்லை, இப்போவும் மறக்கலை. அதே வாழ்க்கை தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் சொல்ல வந்தது என்னென்னா, முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் எவ்வளோ தான் ரொம்ப ரிஸ்க் அவர்ஸாக இருந்தாலும், எவ்வளோ தான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும், என்னால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷனில் இருந்த கோடிகளை என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரே ஒரு பாயிண்ட்னா, உடனே யாரும் உங்களை குரோர்பதி ஆகிட சொல்லலை. அடுத்த வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு எடுத்து யாரும் 20 வருஷம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம். அந்த லைஃப் டைமில் பல மாற்றங்கள் வரலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற பிளானிங் தேவை. எனக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதாவது நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா, என்னுடைய வேலையை நான் இன்னும் ஸ்டடியாக ஆக்கிக்க முடியுமா, எனக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், பெட்டர் ஜாப், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்வெஸ்டிங்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுருங்க. நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத விட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம். எப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியம். டைம். அதனால் நம்புங்க, டெஃபினட்டாக உங்களால் உங்கள் டார்கெட் கார்பஸ் எக்ஸலில் என்ன கொடுக்குதோ அந்த டார்கெட் கார்பஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாட்டாலும் 75% வந்தால் கூட பெரிய விக்ட்ரி தான். அதுக்குள்ளே நீங்கள் மற்ற விதமான பாசிவ் இன்கம் இல்லை மற்ற அடிஷ்னல் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம், குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற ரிஸ்க்கை நம்பிக்கையோடு எடுங்க. அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.